பயன்படுத்தப்படுகிறீர்களா? மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகிறீர்களா? கர்த்தர் சொல்கிறார், உன் குடும்பத்தில் முதல் அற்புதம் உன்னை கொண்டுதான் நான் செய்ய போகிறேன். உன்னை வெறுத்தவர்கள் மத்தியில உன்னை கொண்டுதான் நான் அந்த அற்புதத்தை செய்ய போகிறேன். இதுவரை உன்னை ஏறிட்டு பார்க்காதவர்கள் இனி வருகிற நாட்களில், ஆமென், இவர்களை கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார். இந்த குடும்பம் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற குடும்பம். இந்த குடும்பத்தோடு, இந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய மகிமை வெளியரங்கமாகும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் கிருபையாய் நடத்தின அன்பை நினைத்து 2 கரங்களை உயர்த்தி, முழு கரங்களை உயர்த்தி, சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், தம்பிமார் எல்லாரும், முழு சபையாரும் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லுறது ஒரு ஆராதனை. அம்மா 2 கை தூக்குங்க. நாம் இது ஒரு ஆராதனை. ஃபோர்ஸ் பண்றேன்னு நினைக்காதீங்க. கர்த்தர் இதுல மகிமைப்படுறார். என்னால நான் ஓடல ஆண்டவரே, என் பலத்தினால நான் இந்த அளவுக்கு வரல, உங்க கிருபையினால தான் வந்திருக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் தான் இந்த கரம் உயர்த்துறது. நான் இல்ல, எல்லாமே நீங்க தான். நன்றி, 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 நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தும்படி கர்த்தரை சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த வாரத்தில் யாருக்கும் எந்த பலவீனங்களும் வராமல் கர்த்தர் பாதுகாக்கும்படி, நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களை கர்த்தருடைய மறைவுக்குள்ள மறைக்கும்படி, கர்த்தருடைய பாதுகாப்பு ஒவ்வொருடைய வாகனங்களின் முன்னும் பின்னும் இருக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சரீரத்தில் பலவீனத்தோடு இன்னைக்கு ஆராதனைக்கு வர முடியாமல் வீடுகளில் யாராவது இருந்தா, நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களுக்கு பரிபூர்ணமான விடுதலை உண்டாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வெளிநாடுகளில், வெளியூர்களில் இருக்கிற நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும்படி 2 கரங்களை உயர்த்தி, உலக நாடுகளில் மறுபடியும் ஒரு பதற்றமான சூழ்நிலை, போர் பதற்றம் வருகிறது. வெளிநாடுகளில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆங்காங்கே இயற்கை சீற்றங்கள் வளைகுடா நாடுகளில் வந்து கொண்டிருக்கிறது. வளைகுடா நாடுகளில் இருக்கிற நம்முடைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி அப்பா. அதே போல நம்முடைய நாட்டில் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுதான் முடிஞ்சிருச்சே அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னும் நடக்க போகுது. ஆமீன். ஒரு கட்டம் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இந்த வருகிற வெள்ளிக்கிழமை 2வது கட்ட தேர்தல் தமிழ்நாடு அல்லாத மற்ற அநேக மாநிலங்களில் நடைபெற போகிறது. எல்லாரும் அப்படி 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நாங்கள் ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை நீங்க தான்ப்பா. யார் ராஜாவா வந்தாலும், யார் பிரதமரா வந்தாலும், எங்களுடைய தேவைக்கு நாங்கள் உங்களை தான் பார்க்க முடியும். இயேசு ராஜாவை தான் பார்க்க முடியும். ஆனா எங்க தேசத்துல ஒரு சமாதானம் உண்டாக, எங்க தேசத்துல ஒரு செழிப்பு உண்டாக, ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு எங்கள் தேசத்தில் நல்ல பிரதமரை தாரும். அந்த தேர்தலில் ஜனங்கள் தெளிவான முடிவுகளை எடுத்து வாக்களிக்க கிருபை தாரும். கர்த்தாவே, நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நம்முடைய சபை சார்ந்த குடும்பங்கள், சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி எல்லா 2 கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. நம்முடைய சபை ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தகப்பனே, இம்மட்டும் நடத்தின எபினேசர், இனிமேலும் நீர் எங்களை நடத்த வல்லமை உள்ளவர். தொடர்ந்துள்ள பகுதிகளில் உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அப்படி நின்றவாறே சங்கீதங்களின் பகுதியை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். சங்கீதம் 35 1 முதல் 14 வசனங்கள். சங்கீதம் 35 1 முதல் 14 வசனங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என் வழக்காளிகளோடே வழக்காடி என்னோட யுத்தம் பண்ணுகளோடே யுத்தம் பண்ணும். நீர் கேடகத்தையும் பரிசையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நெல்லும். என்னை துன்பப்படுத்துகளோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறித்து, நான் உன் இரட்சிப்பு என்று என் ஆத்மாவுக்கு சொல்லும்.
என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கப்பட்டு கலங்குவார்களாக. எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக. அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போல் ஆவார்களாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக. அவருடைய வழி இருளும் சறுக்கலுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடர்வானாக. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒழித்து வைத்தார்கள். முகாந்தரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படிகொள்ளி வெட்டினார்கள். அவர்கள் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனை பிடிக்கும் கடவது. அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக. என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய இரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும். சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவனுடைய கைக்கும் சிறுமையும் மெழுமையும் ஆனவனை கொள்ளையனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகள் எல்லாம் சொல்லும். கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள். என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். அவர்கள் வியாதியாக இருந்தபோது இரட்டு என் உடுப்பாயிருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன். தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த சங்கீதத்திற்காய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் இப்படி வேத புத்தகத்தை உயர்த்தி பிடித்து, வேத புத்தகம் கொண்டு வந்தவங்க எல்லாரும் உயர்த்தி பிடித்து சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் கொடுத்த மகத்துவமான இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதன்படி வாழ நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். வாசிக்க கேட்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அல்லேலூயா, ஆமென். உங்க பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் குறைவுகள் மகிமையிலே நிறைவாய் மாற்றப்படும். ஆமென். நல்ல கையை கொடுத்து சொல்லுங்களேன், உங்கள் குறைவை இயேசு மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா, ஆமென். இன்றைக்கு தான் புதியதாக இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். உங்களை நாங்கள் வரவேற்க விரும்புகிறோம், உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். ஆமென். கரங்களை தட்டி அன்பு சகோதரரை நாம் வாழ்த்துவோம். அருமையான சகோதரியை 2 பேர் இருக்கிறாங்க, நல்ல கையை தட்டி ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுடைய முட்டம் இயேசு நம்மை திருச்சபை குடும்பங்கள் சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி நின்று கொள்ளுங்கள், ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எல்லாரும் அவர்களுக்கு நேராய் கரங்களை நீட்டி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தம் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, ஆண்டவரே இந்த நாளில் புதியதாய் வந்திருக்கிற அன்பு சகோதரிகளுக்காக, அன்பு சகோதரனுக்காக, பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நாத்தான் வேலை குறித்து நீர் சொன்னீர். ஆண்டவரே, அவன் வருவதற்கு முன்பாகவே கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்று சொன்னீர். உம்முடைய பிள்ளைகளை நீர் நன்கு அறிந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி உமக்கு தெரியும். உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வுகள் இந்த நாளிலிருந்து வெளிச்சமாகட்டும். இந்த நாளிலிருந்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்தகார கிரியைகள் அழிந்து போகட்டும். இயேசுவே, இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி நீர் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை முடிந்ததற்கு பிறகு தயவாய் நீங்கள் என்னை பார்த்து செல்ல உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை நடத்துவார். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை பிறந்த நாள் காண்கிறவர்கள் இருந்தால் எழுந்து நிற்கலாம். உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்று முதல் வருகிற சனிக்கிழமை வரை திருமண நாள் காண்கிறவர்களும் எழுந்து நிற்கலாம். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை தட்டி பிறந்த நாள் திருமண நாள் காண்கிறவர்களை வாழ்த்துவோம். நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். ஆமென். எல்லாரும் கரங்களை நீட்டி நம்ம அப்படியே ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, பிறந்த நாள் காண்கிறவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வாரத்தில் பிறந்த நாள் காண்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இந்த புதிய வருஷம் நன்மையை காணுகிற வருஷமாக, மேன்மையின் வருஷமாய் கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகளை திருப்பிக் கொள்ள, இழந்து போன வருஷங்களின் விளைவை
ஆண்டவரை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். திருமண நாள் காண்கிற அன்பு சகோதரிக்காய் ஸ்தோத்திரம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களை மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும். அவருடைய குடும்ப வாழ்வுகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிள்ளையுடைய வாழ்வுகள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேகமாய் நான் சில அறிவிப்புகளை அறிவிக்கிறேன். நாளை திங்கட்கிழமை வழக்கம் போல நமக்கு மாலை 5:30 மணிக்கு வேதாகம கல்லூரி வகுப்புகள் நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகத்தோடு தொடர்ந்து கலந்து கொள்ள உங்களை நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற புதன்கிழமை மதியம் கவனிங்கள். வருகிற புதன்கிழமை கடைசி புதன்கிழமையாக இருக்கிறபடியால் மதியம் 2 மணிக்கு நமக்கு சபையில் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். தேவனுடைய பிள்ளைகள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கவனிங்கள், எல்லா மாதமும் கடைசி புதன்கிழமை மதியம் 2 மணிக்கு நம்முடைய சபையில் ஞானஸ்நான ஆராதனை நடைபெறும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினால மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து காலம் தாழ்த்தாமல் ஆண்டுடைய நன்மையான ஆசீர்வாதங்களை மேலும் நீங்கள் தொடர்ந்து பெற நீங்கள் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கைக்குள்ளாக உங்களை கீழ்ப்படிய உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன். ஆவியானவர் சபைக்கு சொல்கிறத காதுள்ளவன் கேட்க கடவன். நாளை நம்முடையது அல்ல, இன்றே ரட்சண்ய நாள். ஆகவே இந்த ஞானஸ்நான உடன்படிக்கையில் ஒவ்வொரு மாதமும் நடக்கிற இந்த ஆராதனையில் நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். கடைசி புதன்கிழமை, வருகிற புதன்கிழமை நமக்கு ஞானஸ்நான ஆராதனை சபையில் உண்டு. ஆமென். பிள்ளைகள் ரெகுலராக நீங்கள் சர்ச்சுக்கு வந்து வேத பாட வகுப்புகளுக்கெல்லாம் போகிற பிள்ளைகளை, 14 வயதிற்கு மேற்பட்ட பிள்ளைகளை பெற்றோர்கள் கவனிங்க. அவங்கள செக் பண்ணுங்க. அவங்க பைபிள் நல்லா படிக்கிறாங்களா, ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்கிறாங்களா, ஜெபிக்கிறாங்களா அப்படின்னா அவர்களை இந்த ஞானஸ்நான சத்தியத்தில் பெற்றோர்கள் நீங்கள் சொல்லி வளர்க்க உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அதுபோல கவனிங்கள், இந்த புதன்கிழமை மாலையில் நமக்கு விடுதலையின் மாலை ஜெபம் இந்த வாரம் மட்டும் நடைபெறாது. ஏன்னா நம்முடைய தலைமை சபையில் ஊழியம் செய்கிற உதவி போதகருடைய மகனுக்கு திருமணம் நடைபெற இருக்கிறது. முக்கியமான திருமணம். நம்முடைய சபையிலும் எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. அதை மனதில் கொண்டு நம்ம அன்று மாத்திரம், வருகிற புதன்கிழமை மாத்திரம் மாலையில் விடுதலையின் மாலை ஜெபம் நம்முடைய சபையில் நடைபெறாது. கவனத்தில் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதே போல்